வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 6 நாள் சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா, இன்னையோட 4வது நாள் தான். நெறைய பேர் கமெண்ட்ல அதுவும் Facebookல நெறைய பேர் கேட்குற ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, "அக்கா சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம பூஜை வேலை செய்யணுமா? வேணாவா? ஈவினிங் குளிக்கணுமா? வேணாவான்னு?" சொல்லி கேட்குறீங்க. நீங்க நெறைய வீடியோஸ்லேயே கூட போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட முருகர் பார்த்தீங்கன்னா, ஐயன் சூரசம்ஹாரம் சூரபத்மனை அழிச்சிட்டு நம்ம டைரக்ட்டா கடலில போய் அவரை 3 வாட்டி முக்கி எடுத்துட்டு தான் கோவிலுக்கே கொண்டு வருவாங்க. அதேபோல அங்க சூரசம்ஹாரம் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, கடையில ஒரு முங்கி எழுந்துட்டு தான் வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சாமியை கும்பிட இறங்குவாங்க. எப்பொழுதுமே சரி, நிறைய பேர் சொல்கிறாங்கக்கா இப்போலாம் யூடியூப்லேயே வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நம்ம தலையில் தண்ணி ஊற்றணும். உடம்பு முடியாதவங்க மஞ்சள் நீர் தெளிச்சுக்கோங்க, உடம்பு முடியாதவங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நம்ம அந்த சூரசம்ஹாரன்றது வந்து அசுரனை அழிக்கிறது தான், வதம் பண்ணுறது தான். ஆனால் அவர் வந்து அழித்து அவரை அப்படியே விட்டுறல. அவர் வந்து சேவலும் மயிலுமாக எடுத்து உருவாக்கிடுவார் அந்த சூரபத்மனை. அதனால் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அது நம்ம சாஸ்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பு தலையில் தண்ணி ஊற்றிக்கணுன்றது சொல்லுவாங்க. நான் அப்படி தான் இது வரைக்கும் செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடியாதவங்க மட்டும் மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதே போல் பூஜை வேலை செய்யணுமான்னு கேட்குறீங்க. பூஜை வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு நீங்கள் வந்து காலையில் முருகர் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன சன்னிதானம் முருகர் இருக்காரோ அங்கே போயிட்டு 108 தடவை சுற்றிட்டு வந்துடுங்க. சுற்றுறதுக்கு கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, நிறைய பேர் எப்படி கணக்கு வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. நான் வந்து மூக்கடலையோ இல்லை பொட்டுக்கடலையோ இல்லை வேர்க்கடலையோ ஒரு 108 எண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லை மல்லிப்பூ இருந்தால் கூட 108 எண்ணி எடுத்து போயிடுங்க. ஒரு சுத்துக்கும் ஒரு டப்பாவில் ஒன்று போட்டுகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த 108 சுத்த சொல்ல உங்களுக்கு கரெக்டாக முடியறதுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். யாரையும் பேச்சுவார்த்தை இல்லாமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி அந்த முருக பகவானை 108 தடவை சுற்றிட்டு வந்துடுங்க. சுத்த முடியாதவங்க, உடம்புல பிரச்சனை இருக்கவங்க, வயசானவங்க, குழந்தைங்களாம் 11 தடவை சுற்றிட்டு வாங்க. ரொம்ப விசேஷம் அன்றைக்கி ஒரு நாள். அதே போல் அன்றைக்கி முழு நாள் விரதம் இருக்கணுமான்ட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த 6 நாள் 5 நாள் இருக்க முடியாதவங்க சூரசம்ஹாரம் அன்றைக்கி முழு டே இருப்பாங்க. அதுவும் உங்களால் முடிஞ்சாதாங்க இருக்கணும். முருகர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டே விரதம் இருந்தால் தான் உங்களுக்கு நான் வரம் கொடுப்பேன் செய்வேன்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.